இன்னைக்கு மண்டே லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்ன பேக் பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெனு. ஏன்னா நேத்தி ரொம்ப ஹெவியான மெனு ரெடி பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் வயித்த காய போட்டால் தான் இன்றைக்கி கொஞ்சம் சர்வைவ் ஆக முடியும் போல இருக்குது. நேத்தி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவியாகவே ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தி போட்டுட்டு காலையில் எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி அதை குருமா ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து மதியானத்துக்கு முட்டை, சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக ஆகிடுச்சி. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வயிற்ற காய போடலாமேன்ட்டு இன்றைக்கி ரசமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணேன். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பசங்களுக்கு வந்து இந்த ராஜ்மா வேக வச்சு சுண்டல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். ராஜ்மா வேக வச்ச தண்ணி இப்போ வந்து சுண்டல் வெள்ளை கொண்டக்கடலை இல்லை கருப்பு கொண்டக்கடலை, நிலக்கடலை வேண்டாம், வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, இந்த மாதிரி ராஜ்மா இதெல்லாம் வந்து அந்த பட்டாணி அதெல்லாம் வேக வைக்கிற தண்ணியில் ரசம் வச்சு பாருங்கள். ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி தக்காளி அரைச்சி விட்டு, அப்புறம் வந்து மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லிலாம் ஒன்று பாதிமாக நுணுக்கிட்டு அது கூட சேர்த்துட்டு தனியாக புளியை கரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே போட்டு அரைச்சிட்டு ரசம் வச்சுட்டேன். அதில் நான் உப்பு போட்டு தான் வேக வச்சேன்றனால உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக தான் போட்டேன். ஸோ ரசம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நேத்தி நான் 10ஆந்தேதி என்னோடய பொண்ணோட பர்த்டேவா விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பராசக்தி படத்துக்கு அன்றைக்காக போயிருந்தோம். அன்றைக்கி தான் ரிலீஸ் இல்லையா. யூஸ்வலாக வந்து நாங்கள் பர்த்டேக்கு வந்து பிளான்ஸ் வாங்கி வைக்கிறது எங்களோட பழக்கம். இப்போ ஸ்கூல்லேயுமே வந்து பர்த்டே டைமில் வந்து எல்லாருக்குமே ஒரு பிளான்ட் கொடுக்குறாங்க கிஃப்டாக. ஸோ அதனால் பிளான்ட் வாங்குறத விட்டுட்டோம். பட் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும், ஏதாவது கொஞ்சம் அவளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி செய்யணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அவளுக்கு தியேட்ரு போகிறது பிடிக்கும். அன்றைக்கின்னு வேறு பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிடுச்சா. ஸோ அதனால் அவளை அன்றைக்கி தியேட்ரு கூட்டு போய் என்ஜாய் பண்ணோம். அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணால். மூவி ரியலி ரொம்ப அவசரமாக இருந்துச்சு. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒரு தமிழ் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மூவி. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. பிடிக்காதவங்களுக்கு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. எனக்கு இந்த தியேட்டருக்கெலாம் போயிட்டோம்னா நமக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியே ஆகிடும். நம்ம இன்னும் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற மாதிரி ஷவுட்னா செம்ம கற்று. தியேட்டரும் நல்லா கற்றுனுச்சு. பசங்க எல்லோரும் கற்றுனாங்க. நம்மளாம் 2 புள்ள இருக்குன்றதெல்லாம் ஞாபகம்லாம் வச்சுக்கல. நல்லா 4 ஜாலியாக கற்றுன்னு கத்தி செம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் வெளில வந்தோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு படம். அப்புறம் பொங்கல் வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் வீட்டில்? பொங்கல்லாம் வந்துடுச்சா? வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சா? நீங்கள் வாசல் பொங்கல் வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்லை வந்து வீட்டில் கேஸில் வைக்கிற பழக்கம் இருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.